ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வத்தல் காரக்குழம்பு. அதுக்கு நம்ம முதல்ல கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், சில்லி 4, பச்சரிசி 2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். முதல்ல இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் அது கலர் மாறினோன்னா மற்ற ஸ்பைசஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு, ரொம்ப கருக விடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கிடணும். 3 காஞ்ச மிளகா போடணும், அதையும் போட்டு கூடவே சேர்த்து வதக்கிடணும். ஏன் இது நல்லெண்ணெயில் செய்யணுன்னா அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த காரக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான், அது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இந்த இதிலே போட்டு வதக்கிடணும். வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 3, பூண்டு 8 பல், இதை 3த்தையும் போட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சம் தக்காளி வெந்தவுடனே அதே எடுத்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதை ஒரு ஓரமாக வச்சு ஏற்கனவே நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து இதையும் அரைச்சிடுங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ அந்த கலருக்கு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே எடுத்து சைடில் வச்சுக்கோங்க, ஆறட்டும். அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போடணும். இந்த காரக்குழம்புக்கு ஒரு வாசனைக்கு எடுத்துக்காட்டு இந்த வெந்தயம் தான். கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க, அப்போ தான் அந்த வாசனைக்கும் நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம தாளிப்புக்காக ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்குங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 4 பல் தட்டி போட்டுக்குங்க, அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் அதையும் தட்டி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த காரக்குழம்பு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேரேஜ் பண்ணி தான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி உங்களுக்குலாம் எதெல்லாம் பிடிச்சிது, எது பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குங்க. இது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு அந்த ஷைனிங் கொடுக்கும். எப்போவுமே இந்த மசாலா எண்ணெயிலே போட்டு வதக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விழுதை எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அந்த விழுது கொஞ்சம் எண்ணெயில் பெரட்டினா தான் அந்த பச்சை வாசனை போகும். போயிட்டு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல. இந்த மாதிரி வதங்கி வரணும். அப்போ நாங்கள் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதித்த உடனே, அப்படி தான் என்ன மாதிரியே என் பசங்களும் அவங்களுக்கும் இந்த புளிக்குழம்பு அதெல்லாம் பிடிக்காது. கறி குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அப்புறம் நம்ம சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, இப்போ நம்ம இந்த குழம்போட ஹீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீரோவை எடுத்து இதில் போடணும். சுண்டைக்காய் வத்தல் அதை எடுத்து போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு அதெல்லாம் உசுறு. அதெல்லாம் வச்சோன்னா பிரியாணி கூட வேணான்னு சொல்லிடுவார், அந்த மாதிரி சாப்பிடுவார். ஆனால் என் பிள்ளைங்க பிரியாணி மட்டும்தான், அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம 3 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, 3-4 கருவேப்பிலை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு வதக்கிக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த குழம்புல ஊற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி தகன்னு கொதிச்சிட்ருக்காங்கன்னு. இதில் நம்ம அந்த ஹீரோவை தூக்கி போட போகிறோம். இந்த ஹீரோவை எடுத்துகிட்டு போடும்போது அந்த சத்தத்தை பார்க்கணுமே, சூப்பராக இருக்கும். பார்க்குங்க சவுண்டு, இந்த தாளிப்பு சவுண்டே ஒரு வித சுகம்தான். இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதையும் போட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக
சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.